Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பாலக்கூரா உள்ளிக்காரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். பாலக்கீரையை நான் 2 கட்டு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா தண்ணியும் வடிகட்டி கீழே போயிடும். இப்போ ஒரு மிக்சியில் 2 வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 15 பூண்டு இருக்கு இல்லையா, அதை தோல் உரிக்காமலே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு நான் சேர்த்துருக்கேன். அதாவது கீரைக்கு எந்த அளவுக்கு நமக்கு உப்பு வேணுமோ காரம் வேணுமோ எல்லாத்தையும் இந்த பேஸ்ட்லேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தாளிம்புக்கு இருக்கும் இல்லையா, இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 10லேருந்து 12 கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் எல்லாமே நல்லா வறுபடணும். கேஸை சிம்மிலே வச்சுட்டு இந்த ரெசிபி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும்னு தோணும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சு வரும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, காரசாரமாக சாப்பிடுவாங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சமாக மசாலா காரம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம இதை நல்லா வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலக்கீரையை கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணிலாம் வடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இதை அந்த கடாயிலேயே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையே சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே. வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா பாலக்கீரையோ இந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீரையிலேருந்தே தண்ணி வரும் இல்லையா, அதனால் தண்ணி சேர்க்காமலே இந்த ரெசிபி செய்யணும். கடாயில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னாலே சூப்பராக கீரை வெந்துடும். பாருங்கள், இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரெசிபி பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், சப்பாத்தி கூட ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.